சென்னை ஐஐடி மாணவர்கள் வடிவமைத்த மூளை மரபு நோயை பதிவு செய்யும் மென்பொருளுக்கு உலக அளவில் முதல் பரிசு கிடைத்திருக்கிறது. இதை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ் எனப்படும் மூளை மரபு நோயை துல்லியமாக பதிவு செய்யும் மென்பொருளை சென்னை ஐஐடி மாணவர்களான அபிஜித்தும் சுதீர்த்தும் வடிவமைத்திருக்கிறார்கள். இந்த மென்பொருள் உலகிலேயே சிறந்த வடிவமைப்பு என்று அமெரிக்காவின் நியூயார்க்கில் முதல் பரிசு வாங்கியிருக்கிறது. மூளை மரபு நோயை பதிவு செய்வதில் நடந்த உலகளாவிய போட்டியில் உலகின் முன்னணி கல்வி நிறுவனங்கள் பங்கேற்றன. மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ் அப்படிங்கிறது ஒரு வெள்ளை புள்ளி போல் தோன்றும். அந்த வெள்ளை புள்ளிகளை இவங்க கையில் வெள்ளைப்புள்ளிகளை இவங்க கையை படம் அதை சுற்றி நிறைய படம் வரைஞ்சி அதனுடைய அளவு எவ்வளோன்னு பார்த்துப்பாங்க. ஸோ மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ் வளர வளர அதனுடைய அந்த புள்ளிகளுடைய சைஸ் பெருசாகும், இல்லைன்னா பல இடத்துல பரவும். இதை இவங்க கையால் தான் செஞ்சிட்ருக்காங்க. அதாவது செமி ஆட்டோமேட்டட் ஒரு மேனுவலாக செய்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஸோ அதை இப்போது இந்த சாஃப்ட்வேர் மூலமாக அதை இவங்க பண்ண அல்காரிதம் மூலமாக ஆட்டோமேட்டிக்காக செய்யலாம். மூளையின் நரம்பணுக்கள் செயல்படும் தன்மையை அடிப்படையாக கொண்டு இந்த மென்பொருளுக்கான அடிப்படையை வடிவமைத்துள்ளார்கள். உலகம் முழுவதும் 25 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் மூளை மரபு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களது மருத்துவத்தில் இந்த மாணவர்கள் கண்டறிந்த மென்பொருள் பயன்படுத்தப்படும் வாய்ப்பு இருக்கிறது. முதல்ல இது கிடைக்கும்னு நினைக்கல. போக போக கான்ஃபிடன்ஸ் நெருங்குற முன்னாடி எங்கள் அல்காரிதம் நாங்களே டெஸ்ட் பண்ணும்போது ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுத்தது. அப்போ தான் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்தது. மூளை மரபு நோயை பதிவு செய்யும் இந்த முறை பரீட்சித்து பார்க்கப்பட்டு அமலுக்கு வரும்போது மருத்துவத்துறைக்கு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். அதற்கு பல வருடங்கள் கூட ஆகலாம்.